நங்கூரம் பார்வையாளர்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷனில் நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டோம். வர 4ஆம் தேதி ஓட்டு எண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். திங்கட்கிழமை நினைக்கிறேன். இப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே இனிமேலாம் யாரும் கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதில் ஒரு மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு நோக்கம் அதில் இருக்குது. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம், இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சுன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு போகலாமே, ஏன் தோற்று போகிற கட்சிக்கு போய் ஓட்டு போட்டு ஓட்டை வேஸ்ட் ஆக்குவானே அப்படின்னு கூட நினைப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, மக்களுடைய மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதனால் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ரைட்டு. இப்போ தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்கிறோம்ல, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அது எலெக்ஷன் முடிஞ்ச அன்னையிலேருந்து 23ஆம் தேதி முடிஞ்சா ஒரு 3 நாளோ 4 நாளோ கேப் விட்டாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருச்சு. யாருக்கு, யார் வேணால் கருத்து கணிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருச்சு. இப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குல்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு சொன்னால், ஒரு நாளைக்கு முன்னாடி கருத்து கணிப்பு சொன்னால் மக்களுடைய மனம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 4-5 நாள் ஆச்சு. 4-5 நாளைக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் ஒரு பர்மிஷன் கொடுக்குற, 3 நாளைக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க. எக்ஸிட் போல் என்னன்னு சொல்லிட்டு சொல்லலாம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், இல்லை நீங்கள் சர்வே எடுக்கிறத கொண்டாந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறீங்க. இப்போ அதனால் என்ன பயனுங்கிறீங்க? யாருக்கு என்ன பயன்? ஓட்டு போட்டாச்சு, ஓட்டு பூரா பெட்டிக்குள்ளார தூங்குது. பெட்டிக்குள்ளார ஓட்டு பூரா இருக்குங்க, ஓட்டு போட்டாச்சு. அது நீங்கள் என்னதான் எக்ஸிட் போலில் நீ கருத்து கணிப்பு சொன்னாலும் உள்ளே இருக்கிறத அக்கீருட்டா திமுக 160 ஜெயிக்குது, அதிமுக 40 ஜெயிக்குது, தேமுதிக 3 ஜெயிக்குது, இப்படிலாம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. கரெக்டாக சொல்லிட முடியுமா? எந்த பெரிய ஒரு யூக வகுப்பாளராக இருந்தாலும் சரி சொல்லிடுமா? சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ யார் சொல்ல முடியும் அப்படின்னா, ஓட்டு யாராருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க, எவ்வளோ ஓட்டு விழுந்துருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் விழுந்துருக்குது, எத்தனை லட்சம் ஓட்டு விழுந்துருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சவங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றினவங்க, அதில் குற்றம் செஞ்சவங்க, அதில் ஊழல் செஞ்சவங்க, இவங்களுக்கு தான் தெரியும். இந்த பத்திரிகைகளுக்கு எப்படி தெரியுது? இந்த பத்திரிகைகளுக்கு யார் இந்த சுதந்திரம் கொடுத்தாங்க? அப்போது தேர்தல் கமிஷன் என்ன நினைக்கிது அப்படின்னா, ஏன் பத்திரிகையாளர் விட்டு சொல்லுது, இவங்க இவ்வளோ ஜெயிப்பாங்க, இவங்க இவ்வளோ ஜெயிப்பாங்க, இவங்க இவ்வளோ ஜெயிப்பாங்கன்னு ஏன் சொல்லுது? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அப்போ மக்களுடைய மனசை ஒரு தயார்படுத்துறதுக்கு சொல்கிறாங்களோ அப்படின்னு கூட நமக்கு தோணுதா இல்லையா? இப்போது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஓப்பனாகவே பேசிடுவோம், நம்ம ஏன் மூடி மறைச்சி பேசுவானே. இப்போ ஒன்றிய அரசு இருக்குது, அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிக்கை சர்வே நடத்தி போட்டிருக்குது. இந்தியா டுடே தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும், ரொம்ப ஃபேமஸான பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை வந்ததுலேருந்து நான் ரொம்ப நாளாக படிச்சிருக்கேன் அந்த பத்திரிக்கையை. தமிழ் பதிப்பு, முதல்ல தமிழ் பதிப்பு தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் பதிப்பு வந்துச்சு, அது தெரியாது. அப்போ நான் சின்ன பிள்ளையாக தான் அப்போலேருந்தே படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போல்லாம் படிக்கிறதில்ல. அந்த பத்திரிக்கை என்ன சொல்லுது, விஜய் கிட்டத்தட்ட 120 சீட்டில் மெஜாரிட்டியில் வருவார், 120 சீட் 130 சீட் வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை சொல்லிடுது. இன்னொரு டிவி என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்க எவ்வளோ வருவாங்க, இவங்க எவ்வளோ வருவாங்க அப்படின்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய பத்திரிகைகளில் முக்கால்வாசி பத்திரிகைகள் திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரி, இப்போ நீங்கள் விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அந்த கருத்து கணிப்பு இந்தியாவுடைய சொன்ன உடனே அது தூக்கி கொண்டாந்து வச்சுக்கிட்டு யார் என்ன பண்ணுறாரு, விஜயே பேசுகிறாரு. வச்சா அப்படியா இப்படியா என்ன சொல்கிறாரு, கருத்து கணிப்பு, கற்காத திணிப்பு, இதெல்லாம் எப்படி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறார். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியல நமக்கு. இப்போது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எதுக்கு இந்த எக்ஸிட் போலில் அனுமதி கொடுக்குறீங்க? எக்ஸிட் போல் கொடுக்குறதுக்கு நீங்கள் எப்படி அனுமதி பண்ணுறீங்க? அதனால் அரசுக்கு என்ன அரசுக்கு என்ன லாபம், இல்லை மக்களுக்கு என்ன லாபம், இந்த நாட்டுக்கு என்ன லாபம்?
தேவையில்லாத பிரச்சனை, சண்டை, வம்பு, தும்பு இதுதான். இப்போ ஒரு ரிசல்ட் ஒன்று தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, இது இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க தோற்றுருவாங்க அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுன்னா, ஓட்டு போட்டு எண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நாள் அப்படி கொஞ்சம் அப்படி இப்படிமா இருப்பாங்க. அப்புறம் மனசு மாதிரி போயிடுவாங்க, சரி போடா அப்படின்னு போயிடுவாங்க. யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீ எலெக்ஷன் பெட்டிக்குலர் என்ன ஓட்டுன்னா இருக்குது, அப்படியே இருக்குது. அது என்னவே இல்லை. என்றதுக்கு முன்னாடியே இவங்க இவ்வளோ வாங்குவாங்க, இவங்க இவ்வளோ வாங்குவாங்க, இவங்கவங்க இவ்வளோ வாங்குவாங்க, இவங்கவங்க இவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? மக்களை நீ முன்னாடியே தயார் பண்ணுற. நீ என்ன நினைக்கிறியோ, எலெக்ஷன் கமிஷன் என்ன நினைக்கிறியோ அதை செயல்படுத்துவதற்கு, இல்லை அதுக்கு உனக்கு சப்போர்ட்டிவாக மக்களை மாற்றுறதுக்கு, இல்லை நீ செஞ்சதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நியாயப்படுத்துறதுக்காக இந்த எக்ஸிட் போல குடுறியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு தோணுது எனக்கு. இப்போ இவர் ஜெயிக்கிறார், நம்பர் ஏ ஜெயிக்கிறார், இங்கிலீஷ் லெட்டர் ஏங்கிற கட்சி ஜெயிக்குது. ஏங்கிற கட்சி ஜெயிக்குது அப்படின்னா நீ என்ன ஏ ஜெயிக்கும்னு எல்லா கருத்து கணிப்புகளும் சொன்னிச்சுன்னா, அப்போ ஒருவேளை பி ஜெயிச்சிருச்சுன்னா, இல்லை எனக்கே ஒரு குழப்பமாக இருக்குது. ஏ ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஏ கட்சி ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, ஏ கட்சி தோக்குற நிலைமையில் இருந்தாலும் கூட அதை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை தேர்தல் கமிஷன் பார்க்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்போ எப்படி நீ பத்திரிகையில் நியூஸை கொடுத்து எந்த நீ யார் ஓட்டு போடும்போது போய் பார்த்தீங்களா? எந்த சின்னத்தில் ஓட்டு போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லை எந்த சின்னத்தில் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு உட்காந்துருக்கிற தேர்தல் அலுவலர்களுக்கு யாராவது தெரியுமா நீங்கள் இந்த சின்னத்தெல்லாம் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு? இல்லை ஒருவேளை இந்த சின்னத்தில் அமுக்கினா எல்லா ஓட்டும் இந்த சின்ன நீங்கள் எந்த சின்னத்தை அமுக்கினாலும் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு விழுவோம் அப்படிங்கிறதுனால எக்ஸிட் போல் சொல்கிறீங்களா? இல்லை எப்படின்னு நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் இல்லைங்க, அதான் ரொம்ப முக்கியம். அப்போ நீ ஒரு கட்சியை, ஒன்றும் இல்லாத ஒரு கட்சியை, ஒரு தராதரமே இல்லாத ஒரு கட்சியை நீ ஜெயிக்க வச்சு நீ உன்னோட அரசியல் லாபத்துக்காக வேண்டி அந்த கட்சியை ஜெயிக்க வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிற. சரி ரைட்டு. அதுக்காக என்ன பண்ணுற? நியூஸ் சேனலில் எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லி, ஏன்னா நீ நியூஸ் சேனல் கண்ட்ரோல் போகிற மத்திய அரசுகிட்ட தானே இருக்குது. நியூஸ் சேனல் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லி இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி செய்யணும், இதுக்கு நாங்கள் இவ்வளோ பணம் தர்றோம், இதை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தலைவர், அந்த குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவர் வரும்போது ஆச்சான்னு கத்துறது, இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற அந்த மனநிலையை தமிழ்நாட்டு மக்கள் மனசில் பதிக்கிறது. இதுக்காக தான் எக்ஸிட் போல் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இல்லைண்ணா நீ ஏன் உள்ளே இருக்கிற பெட்டியில் இருக்கிற ஓட்டைன்றதுக்கு முன்னாடி நீ எதுக்கு கருத்து கணிப்பு சொல்கிற? நீயே அப்போ அந்த கருத்து கணிப்புக்கு தகுந்தாற் போல் உன்னுடைய இந்த தேர்தல் கமிஷன் உள்ளடி வேலைகள் பார்க்கணும். இல்லை அப்படின்னா அதில் உள்ளார அந்த மாத்திரை வேலைகள் ஏதாவது ஒன்று, இதான் எல்லாமே உள்ளடி வேலைகள், எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லை. அப்போது நீ எந்த கட்சி வீக்காக இருக்குதோ அந்த கட்சிக்காரனை பிடிச்சி மேலே டாப்பில் கொண்டு வரதுக்காக வேண்டி இந்த மானங்கட்ட, ஒரு ஈனங்கட்ட, ஒரு மரியாதை கட்ட, ஒரு பைத்தியகாரத்தனமான வேலையை இந்த கருத்து கணிப்புகள் செய்யுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துட போகுது. நீ அதுக்குள்ளே நீ எதுக்கு முந்திட்டு கருத்து கணிப்பு சொல்கிற? அப்போ நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக, இந்த கட்சி குறிப்பிட்ட கட்சி ஜெயிக்க வைக்கிறதுக்காக கருத்து கணிப்பு சொல்கிறாங்களா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருதில்ல. மக்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸாக அவங்க அவ்வளோ ஜெயிப்பாங்க யார் சொன்னாலும் தவறு தாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் சொன்ன மாதிரி கரெக்டாக 11 சீட்டில் 11 திமுக 160 சீட்டு 180 சீட்டு கரெக்டாக 180 சீட்டு வந்துடுமா? அதில் எண்ணிக்கையெல்லாம் எவ்வளோ முன்ன பண்ண எவ்வளோ வித்தியாசம் இருந்துச்சு அதெல்லாம் எண்ணி சொல்லுவாங்களா? அதெல்லாம் நீ சொல்ல மாட்டாங்க. இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ எந்த கட்சியை தேர்தல் கமிஷன் பிடிச்சிருக்குதோ அந்த கட்சியை உயர்த்துவதற்கான, இல்லை அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல அவர் கொஞ்சம் சுதானமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கருத்து கணிப்பை சொல்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. வேறு ஒன்றும் இல்லை. இது நல்லதுக்காக கெட்டதுக்கான்னு தெரியல. நன்றி, வணக்கம்.